அனைவருக்கும் ஜீரோமணி சேனலின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, துடைப்பம் பற்றியதுங்க. துடைப்பம் அப்படிங்கிறத வார்கோல்னு சொல்லுவாங்க, விளக்கமாறுன்னு சொல்லலாம், சீமாறுன்னு சொல்லுவாங்கங்க. இந்த துடைப்பம் நம்ம வீட்டில் 2 நாட்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கு? அதனால தான் சொல்றேன், இந்த துடைப்பம் பற்றிய ஒரு புனிதமான பதிவை இறுதி வரைக்கும் பாருங்க. இந்த துடைப்பத்தை பத்தி சொல்லணும்னா, இது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். இல்லைன்னா மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருள் இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாங்க. நம்ம எல்லாருடைய வீட்டையுமே ரொம்ப தூய்மையா வச்சிருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த துடைப்பத்துக்கு மட்டும்தாங்க இருக்கு. இந்த புனிதமான துடைப்பத்தை எப்படி வைக்கணும், எந்த திசையில் வைத்தா நல்லது, எப்படியெல்லாம் பராமரிக்கலாம், எந்தெந்த நேரங்கள்ல பயன்படுத்தினா நம்ம வீட்டுக்கு நல்லது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் நமக்கு இந்த துடைப்பத்தை பத்தி சில நல்ல தகவல்கள் தெரியாம இருந்திருக்கலாம். அதனால பரவாயில்லை, இந்த பதிவை பார்த்த பிறகு தெரிஞ்சு பயன்படுத்தினீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. ஒரு விஷயத்த தெரிஞ்சு செய்தா அதற்கு பலனும் அதிகம், நமக்கு ஏற்படுகிற திருப்தியும் ரொம்ப ரொம்ப அதிகங்க. முதலில் நாம எந்த திசையில இந்த புனிதமான துடைப்பத்தை வச்சா சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தா வடமேற்கு திசைங்க. இந்த வடமேற்கு திசையில வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியான நேர்மறை மாற்றம் கண்டிப்பா தெரியுங்க. நம்மில் சில பேர் எந்த மாதிரியான மாற்றமா இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா? எந்த மாதிரியான மாற்றம்னா, இந்த வடமேற்கு திசையில துடைப்பத்தை வச்சு பார்த்தோம்னா நமக்கு எந்த நோய் நொடியும் வராது, அப்படியே வந்தாலும் ரொம்ப சீக்கிரமாவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த துடைப்பம் எப்படி நம்ம வீட்டுல இருக்கிற தூசியையும் தீய அலைகளையும் தீய எண்ணங்களையும் வெளியே கொண்டு செல்லுதோ, அது போலவே வந்த நோயெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத செலவுகள் எல்லாம் வரவே வராதுங்க. அப்படியே செலவு வந்தாலும் ஒரு மங்களகரமான உபயோகமான சுப நிகழ்ச்சிக்கான செலவுகளாக தாங்க இருக்கும். நம்ம வீடுகள்ல இருக்கிற தேவையில்லாத தீய அலைகளை வெளியில விரட்டி விட்டுட்டு தேவையான நல்ல செல்வ பலத்தையும் ஆரோக்கிய பலத்தையும் வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு வர்ற ஒரு புனிதமான பொருள் தாங்க இந்த துடைப்பம். துடைப்பம் அப்படின்னு பார்த்தாலே பலவிதமான துடைப்பங்கள் வந்துட்டுங்க. இதுல முக்கியமானதுன்னு பார்த்தா தென்னை மர கீற்று துடைப்பமும் ஈச்ச மர துடைப்பமும் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இந்த இருவிதமான துடைப்பங்கள் தான் நம்ம வீட்டுக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவும் நல்லதும் கூட. இப்போலாம் பிளாஸ்டிக்ல அதிகமா துடைப்பங்கள் இருக்குதுங்க. அந்த மாதிரி துடைப்பங்களை வீட்டுக்குள்ள தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. அதனால உங்களுக்கு எந்தவித ஒரு நல்ல பலன்களுமே இருக்காது. இந்த துடைப்பத்தை பகல் நேரங்கள்ல எப்படி வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, துடைப்பத்தோட கைப்பிடி மேலே இருக்கணும். நாம பெருக்குகின்ற தோகை பகுதி தரையில படுற மாதிரி நிக்க வைக்கணுங்க. நம்மில் பல பேருக்கு இந்த துடைப்பத்தை நிக்க தான் வைக்கணுமா, படுக்கையில போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்குங்க. இதுக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாராளமா படுக்க போடலாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த துடைப்பம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதை நிற்கவும் வைக்கலாம், அமைதியான முறையில படுக்கவும் வைக்கலாங்க. அவங்க நமக்கு அமைதியை கொடுப்பாங்க. இப்போ எனக்கு இன்னொரு தகவலும் ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம இரவு நேரங்கள்ல படுத்து தூங்குறோம்ல, அந்த பாய் தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம படுத்து தூங்குற பாயையும் எப்போதும் தூங்கி எழுந்ததும் சுருட்டி வச்சிடணுங்க. அதை தான் நிமித்தியே வச்சிருக்கணும், படுக்கையில பாய போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம எப்போதுமே தூங்கி எழுந்த உடனே நம்ம படுத்திருக்க பாய சுருட்டி நிமித்தி வச்சிடணுங்க. படுக்கையிலேயே போட்டிருந்தோம்னா அது வீட்டில் இருக்கிற யாரையாவது படுக்கையில போட்டுரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்க செல்வம் சேராது, அடிக்கடி வீட்டில் இருக்க யாருக்காவது நோய்கள் தான் வந்து போகும் அப்படின்னு என்னோட பாட்டியும் சொல்லியிருக்காங்க. சில பெரியவங்களும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. நம்ம பெரியவங்க நமக்கு ஒரு மிக சிறப்பான தகவல் சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்ம தினமுமே எந்தெந்த நேரத்துல வீடு பெருக்குனா வீட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த துடைப்பத்தை பயன்படுத்தி நாம எல்லாருமே ராகு காலத்திலையும் யமகண்டத்திலையும் வீடு பெருக்கவே கூடாதுங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ராகு காலத்துல வீடு பெருக்குனா
கடனாளி ஆகிடுவோனும், யமகண்டத்துல வீட்டை பெருக்குனா நோயாளி ஆகிடுவோனும் சொல்லி இருக்காங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இப்படி ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு நேரம் மாறி மாறி வரும். ராகு காலம், யமகண்டம் அப்படிங்கிறது. இதை பார்த்துட்டு நம்ம தினமும் வீடு பெருக்குனா ரொம்ப அற்புதமா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம எப்படி வீடு பெருக்குனா சிறப்பா இருப்போம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா, வீட்டோட வெளிப்புறத்துல இருந்து உட்புறமா குப்பைகளை பெருக்கிட்டே போகக்கூடாது. வீட்டினுடைய உட்புறத்தில் இருந்து கடைசி பகுதியிலிருந்து வெளிப்புறமாக அந்த குப்பைகளை எடுத்துட்டு வரணும், பெருக்கிட்டு வரணும். அப்போதான் அந்த தூசியும் தீய எண்ணங்கள், தீய அலைகள் எல்லாமே வெளிப்புறமா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாம வீட்டை முழுவதுமா பெருக்கி முடிச்ச பிறகு அந்த துடைப்பத்தோட நுனியில ஏதாவது முடியோ தூசியோ நூலோ ஒட்டி கொண்டு இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம கைகளால தாங்க எடுத்து போடணும். சுவத்துல ஓங்கி சில பேர் தட்டுவாங்க. அந்த மாதிரி தயவு செய்து தட்டிடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள், அருள் வழங்கக்கூடிய பொருள் இல்லைங்களா. அதை தட்டி பார்த்தோம்னா அந்த மகாலட்சுமியை தட்டி பார்க்கறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, வீடு பெருக்கிட்டே இருக்கும்போது தரையில ஏதாவது அழுக்கு இருக்கும். அதை என்ன பண்ணுவோம், அந்த வாறுகோலை வச்சு அதுக்கு மேல காலை வச்சு தேய்ப்போம் இல்லைங்களா. அது மாதிரி தயவு செய்து செய்யாதீங்க. அது ஒரு மிகப்பெரிய பாவம்னு சொல்லியிருக்காங்க. இந்த துடைப்பங்களை கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வந்து எப்படி முதலா பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னை மர துடைப்பமா இருந்துச்சுன்னா தண்ணியில நல்லா கழுவிட்டு வெயில்ல காய வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது, இந்த ஈச்ச மர துடைப்பத்தை பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா கொடுத்து வாங்குறேன். இதை போய் எப்படிங்க தண்ணியில நினைக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. தண்ணியில நினைக்க வேண்டாம். அதை வீட்டுக்கு வெளிவாசல்லையே வச்சுட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப அற்புதமா சிறப்பம்சமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு அற்புதம் நிறைந்த இந்த துடைப்பத்தை நாம ரொம்பவே தூய்மையா வச்சுக்கணுங்க. ஒரு வாறுகோல் தானே அப்படின்னு தயவு செய்து அலட்சியமா பார்க்காதீங்க. நாம இது போல வீட்டுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்துகிட்டு வந்தோம்னா நம்ம வீடு தாங்க சொர்க்கம். முன்பொரு காலத்தில் உலகை காப்பதற்காக பார்வதி தேவி அவர்கள் பல வடிவங்களில் பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறார்கள் அல்லவா. அதிலே சீத்தலா தேவி எனும் அவதாரத்தில் அன்னையானவள் தனது ஒரு கரத்திலே இந்த துடைப்பத்தை வைத்திருப்பார்கள். ஆகவே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அன்னை பார்வதி தேவி உணர்த்துவது என்னவென்றால், இந்த துடைப்பம் சாதாரணமானது அல்ல, மிகவும் தூய்மையானது. ஆகவே யாரும் இதை அவமதிக்காதீர்கள் என்று உணர்த்தியிருக்கிறார்கள் அல்லவா. மற்றொரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம எப்போதுமே பகல் நேரத்துல பயன்படுத்திக்கிட்டு வர வாறுகோல் இருக்கு இல்லைங்களா, அத இரவு நேரங்கள்ல வீட்டோட வெளிக்கதவு நிலைவாசலுக்கு வெளிப்புறத்துல வச்சிடணுங்க. பின்புற வாசல், அதாவது கொல்லைப்புறத்துல ஏற்கனவே நம்ம தோட்டத்துக்காக பயன்படுத்துற ஒரு வாறுகோல் இருக்கும் இல்லைங்களா, அதனால வெளிவாசல் கதவுல நம்ம ஒரு வாறுகோல் வச்சிடணுங்க இரவு நேரங்கள்ல. எதற்காக நாம வீட்டோட வெளிப்புறத்துல துடைப்பத்தை வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டு உள்ள வயதானவர்கள் இருப்பாங்க, இல்ல பிறந்த குழந்தைகள் இருப்பாங்க, அதோட கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா. இவர்களுடைய பாதுகாப்புக்காக தான் நாம வெளிப்புறத்துல தினமுமே துடைப்பத்தை வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு புனிதமான தெய்வம் வசிக்கக்கூடிய பொருள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதனால நமக்கு எந்த தீய சக்தியும் துர்சக்தியும் அண்டாம இருக்கும். இதனுடைய உட்கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தினமும் இரவு நேரங்களில் நம் வீட்டின் வெளிப்புற நிலைவாசல் கதவு வரைக்கும் நல்ல சக்திகளும் துர்சக்திகளும் வந்து போவாங்களாம். அந்த நேரத்துல நல்ல சக்தியா இருந்தா நம் வீட்டுக்குள்ள நமக்கு ஆசீர்வாதம் செய்வாங்களாம். துர்சக்தியா இருந்தா நம் வீட்டு சிறு குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களையும் வயதானவர்களையும் துன்புறுத்தி செல்வார்களாம். இந்த துர்சக்தியானது வெளியில் உள்ள துடைப்பத்தை பார்த்தா அப்படியே சென்றுவிடும் என்று கூறியிருக்கிறார்கள். இது முற்றிலும் உண்மைதாங்க. இது போலவே வெளிப்புற வாசல் கதவுக்கு நேராக யாரா இருந்தாலும் இரவு நேரத்துல உட்காரவும் கூடாது, படுக்கவும் கூடாது.
என்று கூறியிருக்கிறார்கள். சில வீடுகளில் நான் இப்போவும் பார்த்துருக்கேங்க, எங்கள் ஊர் பக்கம்லாம் குழந்தைகள் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாலும் வயதானவர்கள் முடியாதவர்கள் இருந்தாலும் அவங்க பக்கத்தில் அவங்க கட்டிலுக்கு அடியில் வாறுகோல் போட்டிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டோன்னா இதே காரணத்தை தான் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா 2 வாறுகோல்களை சேர்த்து போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி போட்டு வைக்க கூடாதுங்க. வாறுகோல் எப்போதுமே தனித்தனியாக தான் வச்சுருக்கணும். அதுவும் யாருக்கும் தெரியாமல் மறைவான இடங்களில் வடமேற்கு திசையில் பார்த்து வச்சுருக்கணுங்க. இன்னும் சில பேர் வீட்டில் நிறைய வாறுகோல் இருக்குது, எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு கயிறு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க 10-12 வாறுகோல்னு. அது மாதிரி வைக்கக்கூடாது. வாறுகோலை தனித்தனியாக தான் வைக்கணும். அதுவும் மறைவான இடங்களில் வச்சுக்கணும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் அல்லவா, அதை கட்டி போட்டால் அந்த தெய்வத்தையே கட்டி போட்ட மாதிரி கஷ்டமாக இருக்கும். இது போல் வாறுகோல்களை சேர்த்து சேர்த்து வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் தாங்க வந்து போகும். நம்ம 0 மணி சேனலோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சிவப்பு கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற நல்ல பதிவுகளுடன் என் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். என் மரியாதை கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.